யாமிருக்க பயமேன் அப்படின்னு எங்க அப்பா முருகனே சொல்லியிருக்கான். ஏதோ அவன் மேல பாரத்தை போட்டு தொழில செய்யறேன். இது வரைக்கும் அவன் எனக்கு லாபத்தை தான் தந்து. கேட்டீல தொழில லாபம்னு முதலாளியே சொல்லிட்டாரு. அடுத்த மாசம் போனஸுக்கு குரல் கொடுக்கணும். இத வந்துட்டேங்க. காப்பின்னு குரல் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ முதல்ல என் குரலை கவனி, அப்புறம் முதலாளி உன் குரலை கவனிப்பாரு. போ. கரெக்டா சொன்னீங்க சார். வேலைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது, அதுக்குள்ள உரிமைங்கிறான், போனஸுக்கு. என்ன நியாயம் சார்? கவலையே படாத. நம்ம ஃபேக்டரியில போடுற அடுத்த நாடகம் இந்த பிரச்சனையை பேச வச்சுதான். டைட்டில் என்ன தெரியுமா? தெரியாது. உரிமை குரல். அதான் ஏற்கனவே வாத்தியார் வச்சுட்டாரு. வச்சுட்டான்யா. பூக்குரல் மாத்திக்கிறேன். ஏன் முதலாளி குரலா இல்ல? முதலாளி ஒரு நிமிஷம். பூக்குரல் நாடக ஒத்திகைக்கு காப்பீட்டு செலவெல்லாம் உன் கைங்கரியம், இல்லன்னா உன் கேண்டீன் கைங்கரியம். என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, கேண்டீனுக்கு வந்துட்ட? ஒண்ணு இல்லடா, ஸ்டவ் ரிப்பேரா போச்சு. ஹோட்டல்ல சாப்பிட்டா என்னமோ அது இது ஆகுதுன்னு சொல்றாங்க. ரிஸ்க் எடுக்க முடியுமா? ஃபேக்டரி கேண்டீன் ஆச்சே, நம்பிக்கையா வந்து. நீ என்ன சாப்பிடுற? சாப்பிட்டேன்டா. ஓ சாப்பிட்டியா? அப்ப எனக்கு மட்டும் 2 இட்லி ஒரு வடை கொண்டா. இந்த பில்ல அதுல சேர்த்து. ஏமா நம்ம டிக்கெட் பாக்கி. பேப்பர் படிக்கிறல்ல. கும்பகோணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாம்பார் சாப்பிட்டதில் 8 பேர் மயக்கம், இதில் 4 பேர் கவலைக்கிடம். சார் சாம்பார் ஊத்தவான்னு. சரி. ஏன் சார் சாம்பார் வேணாட்டீங்க? மயக்க அடிச்சு விழுந்தது இங்க இல்ல, கும்பகோணத்துல. ஏமா உங்க இன்ஸ்பெக்டருக்கு தான் சின்ன விஷயம்னால டவுட் வந்துரும். சாம்பார் சாப்பிட்டு 8 பேர் மயக்கம், எவ்வளவு பெரிய விஷயம். இதை விட பெரிய விஷயம் இருக்கு. போன மாசம் சேலத்துல இட்லி மாவுல பள்ளி விழுந்து 25 பேர் க்ளோஸ். என் கண்ணால பாத்தண்டா. பையனை கவனி. சர்வர் பில்லு. ஏன் சார் எந்தெந்த கதையோ நாடகமா போடுறீங்களே, இவர் கதையும் நாடகமா போடக்கூடாதா? போட்டுட்டனே. போட்டுட்டீங்களா? சந்தேகம் தீராத வியாதி. வணக்கம் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், உங்க செக்ஷன்ல ப்ரொடக்ஷன் ரொம்ப போரா இருக்கு. வை? ஒண்ணு இல்ல சார், 4 பேர் இஎஸ்ஐ லீவ்ல இருக்காங்க. அதனாலதான் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்கு. இந்த வாரம் ஓட்டிக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். We will see. ஸ்ரீனிவாசன், என்ன மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், காலைல ஷூ போடாம ஃபேக்டரி வந்திருக்கீங்க? சார் அது வந்து என்ன மேன் சரிக்கிற? ஒண்ணு இல்ல சார், இன்ஸ்பெக்டர் சார் ஒரு வாரமே ஷூ போட்டுக்கிறது இல்ல. ஷூ தட்டாம போட்டதுனால உள்ள இருந்து தேள் கொட்டிடுச்சான். அதுல இருந்து ஷூவே போட்டுக்கிறது சார். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நாளையில இருந்து எங்க ஃபேக்டரிக்கு ஷூ போடாம வரக்கூடாது. சரி சார். சாந்தி, கெட் மீ ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ். சாரி சார், லைன் கொஞ்சம் பிஸியா இருக்கு. 2 லைனுமா? எஸ் ஸ்பீக்கர் சார். எஸ் சார், ஒரு லைன்ல எம்டி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு லைன்ல ஸ்டோர் கீப்பர் பேசிட்டு இருக்காரு. ஃபேக்டரி இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு முன்னாடி லைன் கேட்டேன். ஸ்டோர் கீப்பர் பேசுறாருன்னு சொன்னீங்க. இன்னுமா பேசுறாரு? எஸ் சார். அப்படி என்ன பேசுறாரு? நான் லைன் போட்டு தரேன், நீங்களே கேளுங்க. பேச்சே சமாளிக்க முடியலையா? அப்படின்னா மத்தவங்கள எப்படி சமாளிக்க போறேன்? சமாளிச்சு பரோட்டா தலை வருது. சமாளி சமாளி. சரோ, கொஞ்ச நேரம் நான் சொல்றது மட்டும் கேட்டுக்க. டேய், எங்க மேனேஜர் சார் விஷயமா தானே சொல்றேன். ஐயோ, எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் சொல்ல முடியும்? எங்க மேனேஜர் சாரோட சன்னுக்கு கோல்டன் ஏஞ்சல் கான்வென்ட்ல 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சீட் வேணும். அவர் அங்கெல்லாம் வரமாட்டாருடா. அவருக்கு ஆப்ளிகேஷனாலே பிடிக்காதுடா. he is such a nice person, you see. இப்ப என்ன பண்ணுவீங்க எனக்கு அப்ப தெரியாது. நீ எப்படியாவது சீட் வாங்கி தஞ்சு. குட் மார்னிங் சார். சாரி சார், ஆபீஸ் அவர்ஸ்ல அதுவும் ஆபீஸ் டெலிபோன்ல அன்அபிஷியல் மேட்டர் பேசிட்டேன். நோ நோ, என்னுடைய பையனோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக இவ்வளவு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி. ஓ, லைனை கட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் a minute. வாட் மேன்? கால் வச்சிட்டேன். சாரி சார். ஆபரேட்டர், ஆபரேட்டர், மிஸ்டர் லட்சுமிகாந்த் டிஸ்கனெக்ட் பண்ண லைனை மறுபடியும் அவருக்கு போட்டு கொடுங்க. எஸ் சார். தேங்க் யூ சார். நம்ம பையன் விஷயம் மனசுலயே வச்சிருக்கேன் சார். டேய் கேடி, அந்த கோல்டன் ஏஞ்சல் கான்வென்ட் எங்க இருக்குடா? அது எங்காவது ரோடு ஓரத்துல இருக்குண்டா. டேய், நம்ம பரோட்டா எம்டி சொன்னா கூட நம்பாது, அசத்திட்டே அத. அதான்டா மச்சான் நம்ம டெக்னிக்.
ஹலோ, லட்சுமிகாந்தன் ஸ்பீக்கிங். எல்லாருக்கிட்டையும் பிளேட்ட மாத்தின மாதிரி மேனேஜர் கிட்டயும் மாத்திட்டேன். அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் பண்றா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது லைசன்ஸ் ஹோல்டர்டா. அப்ப வைக்கிற வத்தி மோட்டார் பைக் காரங்கிட்ட வச்சிரும். கப்புன்னு போத்தி. ஹாய் சாந்தி. அவங்க வந்துட்டாங்க, நான் வரேன். பாய். போலாமா? ஆமா, நீ ட்ரெயினுக்கு போனல? ஆமா. எப்படி போவேன்? அதான் புரியல. என்னாச்சு? அவங்க மதுருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து தந்தி வந்திருக்கு. 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணி பாக்குறோங்க. ஒரு டாக்ஸி ஆட்டோ ஒண்ணும் காணோம். 6 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு மணி 5 ஆச்சே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? நீங்க கொஞ்சம் அவளை ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுங்களே. அப்ப நீ? நான் பஸ்ல வந்துடுறேன். சீக்கிரம் வர சொல்லு. சரி. வாடி, என் ஹஸ்பண்ட் டிராப் பண்ணுவாரு. வேண்டாண்டி. வர சொன்னேன். ஐயோ வேண்டாண்டி, சொன்னா கேளு. இன்னுமா பெருசா பிகு பண்ணிக்கிறியே. வேண்டாண்டி ப்ளீஸ். ஐயோ உட்காருண்ணா. சரி உட்காந்துக்கோ. இந்த கை கொண்டா, இங்க வச்சுக்கோ. சொன்னா கேளு. அப்புறம் விழுந்து தொலைச்சேன்னா உன்னை பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். எனக்கு சீக்கிரமா கொண்டு போய் விட்டுடுங்க. ஓகே, நீ ஜாக்கிரதையா வந்து சேரு. சரி. அப்பாடா, டைம்க்கு போய் சேர்ந்துடுவா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன ஸ்ரீனிவாசன் சார்? எங்க அவர் உங்க ஹஸ்பண்ட் தானே? எனக்கு இருக்கிற ஒரே ஹஸ்பண்ட் அவர்தான். ஆமா, திடீர்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? சொந்த புருஷனுக்கு பின்னால ஒரு பொண்ணை உட்கார வச்சு அதுவும் நீங்களே அனுப்புனீங்கன்னா சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க. பழகுன தோஷத்துக்கு சொல்றேன். நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, அங்க பத்திக்காது. அது ஃபயர் ப்ரூஃப். என் வீட்டுக்காரு போல்டு மட்டும் இல்ல, கோல்டு. உங்க சந்தேகம் தீர்ந்தது இல்ல? வரட்டுமா? ஸ்ரீனிவாசா, இது உனக்கு தேவைதானா? ஏன் சாந்தி, இந்த சீனிவாசன் எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறாரே. உனக்கே அந்த கவலை? நீ ஏதோ ட்ரை பண்றே சொல்லு, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஐயோ கண்டமா, என்ன ஜோசியரே, நானே குழம்பிப்பேன், நீங்க வேற குழப்புறீங்களே. கவலைப்படாதீங்க தம்பி. வரப்போறவ மாங்கல்ய வளத்தாலதான் உயிருக்கு ஆபத்து இல்லாம நீங்க அந்த கண்டத்திலே தப்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, அந்த புண்ணியவதி கைய நம்பித்தான் நீங்க கொஞ்ச நாளைக்கு வாழணும்னு உங்க ஜாதகமே சொல்லுது. ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் சனிய பாக்குறதால. நாம எவ்வளவு பேசணும்? 10 ரூபா தான். 5 ரூபாய் சேர்த்தே வச்சிருங்க, நான் வர்றேங்க. நல்ல ஜோசியக்காரன், இவனை தேடி வந்தேன் பாரு. வேலைக்கு போற பொண்ணுதான் வருங்கிறான், அவ கையத்தான் நம்பி இருப்பேங்கிறான். நீயோ வேலைக்கு போற பொண்ணு, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? என் டாடி பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் ரொம்ப கண்டிப்பானவரு. ஐயோ 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 ஐயோ, எல்லா அப்பா அம்மார்களும் அப்படித்தாமா இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போற பொண்ணு, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பெங்களூர்ல ஸ்நேகிரியோட கல்யாணத்துக்கு போறேன்னு ஒரு உட்டான் சுட்டு வந்துட வேண்டியதானே? I will try. ஐயோ, ட்ரைன்னு சொல்லாரமா நமக்கு பிடிக்காது. என்னன்னு சொல்லு. Okay then. டேய், அந்த பொண்ணு யாரா? கேர்ள் ஃப்ரெண்டு. அப்ப போன வாரம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனியா? அது இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு. 2மா? நீ பார்த்தது 2 தான். ஏய், பொண்டாட்டி தாண்டா ஒண்ணு இருக்கணும். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஏண்டா இந்த மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சுத்துறது தப்பு இல்ல? சுத்துறவளே கவலைப்படல, நீயாமா கவலைப்படுற? ஓ, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நானும் சாமியார் ஆயிருவேன். ஜெயா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வரட்டுமா? பாய். சீனிவாசா, வேலைக்கு போற பொண்ணையா கட்டிக்க போற? அறிவு கிட்ட அப்புறமா பேசாதடா. அவன் வேலைக்கு போற பொண்ணு கிடைக்குமான்னு தவா இருக்கா? நீ என்னடான்னா இந்த வர்ற விலைவாசி இருக்கிற லட்சணத்துல ஒருத்தர் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தணும்னா அறவேர் கஞ்சிதான். புரியுதா? ஆமா ஆமா, நீங்க வேலை பாக்குற பொண்ணை தான் கட்டிக்கிட்டீங்களா? எங்க காலமே வேறடா. எந்த காலமா இருந்தா என்ன மாமா? பொண்டாட்டியா வர்றவ புருஷனுக்கு பக்கபலமா இருந்தாள்னா இருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். வர்றவ பாரமா இருந்தாள்னா அவ 10,000 ரூபாய் சம்பாரிச்சா கூட என்ன மாமா பிரயோஜனம்? இங்க அப்பா, உங்ககிட்ட பேசி என்னால சமாளிக்க முடியாது. முடிவா என்னடா சொல்ற? வேலைக்கு போற பொண்ணு எனக்கு வேணாம். இப்ப புரியாது. நாளைக்கே கல்யாணம் ஆகி 2-3 குழந்தை குட்டிகளை பெற்றதுக்கு அப்புறம் அன்னைக்கே மாமன் சொன்னதை கேட்காம போயிட்டமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். தெரிஞ்சுக்க. இந்த போட்டோ பாரு. என்னடா போட்டோவை பார்த்துட்டு இருக்க? என்ன சொல்ற? மாமா, இந்த பொண்ணு வேலை வெட்டிக்கு போல வீட்டோட தான் இருக்கு. சரின்னா சொல்லு, இல்ல இப்பவே ரயில் ஏறிடுவேன். மாமா மாமா, ஏன் மாமா கோச்சுக்கிறீங்க? இந்த பொண்ணையே பார்க்கலாம் மாமா. அம்மா, வாழ்க்கையில முத உன்னை பார்க்கத்தான் சம்மதிச்சிருக்கான்.
கவனிச்சுக்க. நல்லா பாத்துக்கடா, அங்க போய் அது இல்ல இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னடா அது, ஒரு கையில 4 விரல் தான் இருக்கு. இருக்கு. என்னது, ஒன்னும் ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கு. ஒருவேளை காது கேட்காதோ? கேக்குது கேக்குது. என்னடா விழுந்து விழுந்து பாக்குறத பார்த்தா உடனே ஓகே சொல்லிட்டு போல இருக்க. அவசரப்படாதீங்க மாமா, கொஞ்சம் வெளியே வாங்க. உனக்கு அறிவு இருக்கா? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பாதியில எழுச்சி வந்து அநாகரிகம். என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா, படிச்ச பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு சந்தேகம். மறுபடியும் சந்தேகமா? என்னடா? பொதுவா கிராமங்கள்ல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதை நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணையும் நிறுத்திட்டாங்களா, இல்ல வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தாலான்னு தெரிஞ்சுக்கிட்டா? அப்படியே போய் கேட்டேன்னு வச்சுக்க, கால்ல போட்டிருக்கிறத கழட்டி எடுத்துக்குவாங்க. மாமா மாமா, இந்த ஒரே விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கழுங்க மாமா. மாப்பிள்ளைக்கு என்ன சந்தேகம் கேளுங்க. என்கிட்ட ஒளி மருவுங்கிறதே கிடையாது. இது ஒண்ணும் இல்ல, பொண்ணு ரொம்ப வருஷமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காப்புல இருக்கு. ஆமா, நம்ம காலமா இருந்தா 10 வயசுக்கு மேல படிதாண்டி விட மாட்டோம். இப்ப காலம் அப்படி இல்லைங்களே. பொண்ணுக்கும் 4 விஷயம் தெரியணும் பாருங்க. அதுக்காகத்தான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அது சரி, தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். கேட்டுட்டு இல்லடா, பொண்ணு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகுது. ஆமா, இப்போ டைப்ரைட்டிங் படிக்கலன்னு யார் அழுதது? அது அவங்க இஷ்டம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய கேள்வி இப்ப என்னடா கேட்கிற? அதுக்கு இல்ல மாமா, பசங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் போறது பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு தான். அங்க இவ போறாளே. மாமா மாமா, நீங்க எங்க போறீங்க? ஏதோ மரியாதையா கூட்டு பொண்ணை பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்களா போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம போயிடணும். மாமா மாமா மாமா, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு மாமா, ஆனா பக்குவமா எடுத்து சொல்லுங்க, ஒத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். ஊருக்கு போய் கடைதாச்சு போறோம். நல்ல ஹலோ ஹலோ ஹலோ. இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேயே இதை பார்த்தது இல்லையே. யார் இந்த புதுமுகம்? ஹலோ 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 ஹலோ. உங்களை தான். ஹலோ. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவ ஹலோ சொல்றாடுன்னு ஆச்சரியமா இருக்கா? நான் புதுசா ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்க எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கிறது என்னோட பழக்கம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நல்ல பழக்கம் தான். தேங்க்யூ. மை நேம் இஸ் சுந்தரி. நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஸ்டெனோவா இருக்கேன். அப்படிங்களா? மே ஐ நோ யுவர் குட் நேம் ப்ளீஸ்? சாந்தி. ஜேகே இண்டஸ்ட்ரீஸ்ல டெலிபோன் ஆபரேட்டரா இருக்கேன். ஓ, நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ சார். நீங்க எங்க இருந்து வரீங்க? அடையார்ல இருந்து. அதோ உங்க பஸ் வருது போல இருக்கே. ஓ சாரி, நான் பஸ்ல போற பழக்கம் கிடையாது. ஓஹோ, அப்ப கம்பெனி கார் வருங்களா? நோ நோ, ரோட்ல போற கார் எல்லாமே நம்ம கார் தான். எக்ஸ்கியூஸ் மீ, அது ஒரு கார் வருது. லெஃப்ட் 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 லெஃப்ட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ a lift? ஓ, வித் ப்ளஷர். ஐயோ, வலியும் கூட்டிக்கிட்டு போறாளே. எல்லா ஆங்கிளும் நல்லா தான் இருக்கு. இத பிடிச்சா நாடகத்துக்கும் வச்சுக்கலாம், நமக்கும் வச்சுக்கலாம். ஜோசப், முகூர்த்தம் முடிஞ்சிருச்சா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? உள்ள பெரிய காட்டம் நடக்குது. ஆஸ்கல், ஏண்டா உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா கல்யாணத்துல, அதுவும் தாலி கட்ட போற நேரத்துல எல்லாரும் கள்ளிய மண்ணை தூவிட்டு பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓடுவேன். உன்னை எல்லாம் சந்திக்கு சண்டி நிக்க வச்சு உதைக்கிறேன்டா. ஏத்துங்க, இன்னொரு தடவை அவர் மேல கைய வச்சீங்க மரியாதை கெட்டு போயிடும். ஏண்டி, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? உங்க அம்மா படுற வேதனை பார்க்க முடியாம ஒரு கௌரவமான குடும்பத்து பையனை, பைசா கூட வரதட்சணை வேண்டாம்னு சொன்ன ஒரு நல்லவனை உனக்கு மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணாரே, இவரை பார்த்தா மரியாதை கெட்டு போயிடும் கேக்குறேன். சாந்தி, இப்ப சொல்லியா என் மரியாதை கெட்டு போக போகுது? இத பாருமா, இவன் கூட நீ ஓடுறதுனால என் முகத்துல கரிய பூசல. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கா வாழ்ந்துட்டு இருக்காளே உன் தாய், அவ முகத்திலேயே கரிய பூசல. ஆனா பாவம், உன்னை நல்லவ கௌரவமானவன் நினைச்சு உனக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக இவ்வளவு பேருக்கு முன்னாடி தாலி கட்டத்துக்காக காத்துட்டு இருக்காரே, இந்த நல்லவர் முகத்துலதாம கரிய பூசிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நான் அவரோட தான் போவேன். நில்லடி, அப்படி ஓடி போனோம் நினைக்கிறவ என்னைக்கே ஓடி போயிருக்கணும். இப்படி சந்தி சிரிக்கவா ஓடணும்? அவளை விடுங்கண்ணா,
நல்ல வேலை தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஓடி இருந்தா என் பொண்டாட்டி ஓடிட்டான்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு பொண்ணு ஓடிட்டான்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைங்களே, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லுவேன், என் நிலைமை உங்களுக்கு வராம பாத்துங்க. ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவம் பிரகஸ்பதி த்ருவந்த இந்திரஸ்யாக்ஞஸ்தராஷ்டந்தாரயதாம் த்ருவம் ரண்யபாத்ரம் மதோ பூர்ணம் ததாதி மதோவ்யா மதோவ்யா சோதீதி ஏகதாம் பிரம்மணோ பரதி ஏகதைவ யஜமானாய போயிட்டா போயிட்டா சார் சார் அந்த பொண்ணுதான் போயிட்டான்னு எல்லாரும் போயிட்டாங்களே, நீங்களும் நான் தான் போகல, வாங்க. அப்ப கனவா? நம்ம பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு யாராவது காதல இருக்கானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கௌரி, இன்ஸ்டிடியூட் போறியா? ஆமா. ஹலோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இது எங்க வந்துச்சு? பார்த்துச்சுன்னா ஆபீஸ் பூரா டமாரா அடிக்குமே. ஜீவா, நீயும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்க. அம்மாவை காப்பாத்த முடியல, என்ன செய்யறது? கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இத பாரு, இனிமேதான் நீ தைரியமா இருக்கணும். ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். நீ புறப்படு. இல்ல, பஸ் ஏத்திட்டே போறேன். வீட்டுல காரெல்லாம் இருக்குல்ல, அத போய் கவனி. போ போமா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பார்த்திருக்க முடியாது. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கேட்டிருக்க முடியாது. அந்த போரை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார், கொஞ்சம் போரை எடுக்கிறீங்களா? நான் டெலிபோன் ஆபரேட்டர் சார், குரலை வச்சே ஆளை கண்டுபிடிப்பேன். என்ன ஸ்ரீனிவாசன் சார் இந்த வேஷம்லாம்? சத்தம் போட்டு பேர சொல்லாதீங்க. அப்ப விஷயத்த சொல்லுங்க. அந்த பொண்ணு போகட்டும். ஆ? அவங்க போயிட்டாங்க சார். ஆமா, யார் அந்த பொண்ணு? இந்த பொண்ணதான் எனக்கு பார்த்திருக்காங்க. கட்டிக்க போற பொண்ணை பாக்குறதுக்கு ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி வர்றதை விட்டுட்டு என்ன சார் இந்த மாறு வேஷம்லாம்? பொண்ணை செக் பண்ணலான்னு தான். செக் பண்ணவா? ஆமாங்க, நம்ம ஆபீஸ் அக்கௌண்டன்ட் மக கல்யாணத்தன்னைக்கு காதலிச்ச பையனோட ஓடி போச்சுல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஏதாவது காதல் கீதல் வாரம் இருக்குமோன்னுதான். ஒரு பொண்ணை செக் பண்ணா அவளுக்கு எந்த ஆண் தொடர்பும் இல்லைன்னு முடிவு பண்ணலாம். ஆனா அவ மனசுல எந்த ஆணும் இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? யார வச்சு செக் பண்ணுவீங்க? ஒரு நல்ல பொண்ணு கெட்டவள் ஆவறதும், கெட்ட பொண்ணு நல்லவள் ஆவறதும் அவளை கைப்பிடிக்கிறவனை பொறுத்து இருக்கு. புருஷன் நியாயமா நடந்துகிட்டான்னா எந்த பொண்டாட்டுமே தப்பு செய்ய மாட்டா. நீங்க சொல்றது நியாயம் தாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம், தீர்த்துக்கலாம்னு வந்தேன். தயவு செஞ்சது ஆபீஸ்ல யாருக்கிட்டையும் சொல்லிடாங்க.